நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு பாத்திரத்தின் வழியாக அல்லது கேரக்டர் மூலமாக உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். बाइबल धर्मशास्त्र से हम इतना प्यार इसलिए करते हैं ஏன் நாம் இந்த வேத புத்தகத்தை இவ்வளவாய் சிநேகிக்கிறோம்? क्योंकि बाइबल असली तस्वीर को हमारे सामने लाता है. ஏனென்றால் வேதம் உண்மையான வரைபடத்தை நமக்கு முன்பதாய் கொண்டு வருகிறது. चाहे वो कितना बड़ा भी क्यों न हो, ஒருவேளை அது எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் சரி, कितने परमेश्वर के लिए इस्तेमाल किया हुआ बर्तन भी क्यों न हो, அல்லது தேவனுக்காக எவ்வளவு பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாகவும் இருந்தாலும், उनके भीतरी कमजोरियों को, बाहरी बातों को जैसा है वैसे ही बतलाती हैं. அவருக்கு உள்ளாக காணப்படுகிற பலவீனங்களாயிருக்கட்டும் அல்லது வெளியிலே காணப்படுகிற காரியங்களாயிருக்கட்டும் எப்படியோ அப்படியே வேதம் காண்பிக்கிறது. कभी कभी हम केवल बाहर की बातों को देख के ही हम किसी को निर्णय करते हैं. சில நேரங்களிலே நாம் வெளிப்புற தோற்றத்தையோ காரியங்களையோ பார்த்து மாத்திரம் ஒருவரை தீர்மானித்து விடுகிறோம். लेकिन बाइबल ऐसा छिपाती नहीं है. ஆனால் வேதம் அப்படி செய்கிறது அல்ல. नूह के बारे में हो, इब्राहिम के बारे में हो, दाऊद के बारे में हो, ये बड़े बड़े प्रेरितों के बारे में हो, बाइबल जैसा वे हैं वैसे ही बतलाती है. நோவாவை குறித்தா இருக்கட்டும் அல்லது ஆபிரகாமை குறித்ததா இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய தேவதாசர்களை குறித்ததா இருக்கட்டும் அப்போஸ்தலரை குறித்ததா இருக்கட்டும் எப்படியோ அவர்களோ அப்படியே வேதம் தீர்மானிக்கிறது. उनकी बातों को देख के हम विश्वास में मजबूत होते हैं. அவருடைய காரியங்களை கண்டு நாம் விசுவாசத்தில் உறுதிப்படுகிறோம். वैसे ये भीतरी भावनाओं में परिवर्तित होते हैं. அப்படியே நம்முடைய உள்ளான உள் உணர்வுகளிலே மாற்றங்களை கொண்டு வருகிறோம். उनके कमजोरियों को भी बाइबल बतलाती है हमें. வேறென்றால் வேதம் பலவீனங்களையும் சொல்லுகிறது. चाहे पतरस के क्यों न हो या पौलुस के क्यों न हो, ஒருவேளை பேதுருவாயிருக்கட்டும் பவுலாயிருக்கட்டும், किसी को परफेक्ट रूप में हम देख नहीं पाते हैं तो भी उनको परमेश्वर इस्तेमाल करते हुए देखते हैं. யாரையும் பெர்ஃபெக்ட்டாக நாம் வேதத்திலே காண முடியாவிட்டாலும் தேவன் அவர்களை பயன்படுத்தினார். और उसी को देख के हमें हिम्मत होता है. அது நிமித்தமாக நமக்கு வருகிறது தைரியம். इसका मतलब ये नहीं हम कमजोरियों के साथ एक जीवन बिताएं. இதனுடைய அர்த்தம் அதுவல்ல நாம் பலவீனராகவே அல்லது பலவீனங்களோடு கூடவே வாழ வேண்டும் என்று. उन कमजोरियों के बीच में उनकी गलती हमारे जीवन में न आने पाए. ஆனால் அந்த பலவீனங்கள் அல்லது அவருடைய தவறுகளை ஏன் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. इसलिए सुबह के समय में योना के जीवन से कुछ बातों को आपके सामने मैं पेश करने के लिए चाहता हूं. ஆகையால் இந்த காலை வேளையிலே யோனாவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். योना की किताब एक छोटी सी किताब है, केवल 4 अध्याय पाया जाता है. இந்த யோனாவின் புத்தகம் ஒரு சிறிய புத்தகமாக இருக்கிறது, 4 அத்தியாயங்களை உள்ளடக்கிய. और आपको मालूम है निनिवे के लिए उसको परमेश्वर ने विदा किया था. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நினிவே இந்த பட்டணத்துக்கு தேவனாய கர்த்தர் அவனை அனுப்பினார். निनिवे के बारे में आपको मालूम होना चाहिए, निनिवे के लोगों के चलते इजरायली लोग अर्थात परमेश्वर के लोगों को तकलीफ होती थी. நீங்கள் அறிந்திருக்கிறபடி அல்லது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த நினிவேயிலே வாசம் பண்ணியிருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக தேவ ஜனங்களுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொந்தரவு இருந்தது. और इसलिए जब परमेश्वर ने योना को निनिवे में जाने के लिए भेजा, उसका मन नहीं रहा. ஆகையினாலே இந்த காரணத்து நிமித்தமாக நினிவேக்கு யோனாவை போக வேண்டும் என்று தேவன் சொல்லும் பொழுது அவனுக்கு பிடிக்கவில்லை. उस योना की अच्छे गुणों को थोड़ा पगल देखेंगे. முதலாவது அந்த யோனாவுடைய நற்குணங்களை பார்த்து விடலாம். उसकी जानकारी के विषय में देखेंगे. நாம் அவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். उसके प्रार्थना जीवन के बारे में देखेंगे. அவனுடைய ஜெப வாழ்வை குறித்து பார்க்கலாம். उसके इस्तेमाल किए हुए बातों को देखेंगे. அவன் பயன்படுத்தப்பட்ட விதத்தை குறித்து பார்க்கலாம். फिर आगे चल के उसके भीतरीय भावनाओं में किस प्रकार था उसको भी देखेंगे. ஆனால் பின்பதாக அவனுடைய உள் உணர்வுகளிலே எவ்வாறாக இருந்தான் என்பதையும் நாம் பார்க்கலாம். अगर संसार के दृष्टिकोण से देखा जाए, உலக கண்ணோட்டத்திலே பார்த்தால் वो एक बहुत सक्सेसफुल भविष्य रखता है. அவன் ஒரு வெற்றி சிறந்த தீர்க்கதரிசி. एक दो बात को मैं दिखाने के लिए चाहता हूं. ஒன்று காரியங்களை காண்பிக்கட்டும். मेरे साथ खोलिएगा दूसरा राजा उसका 14 अध्याय का 25वां पद. என்னோடு கூட திருவுங்கள் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தின் 25வது வசனம். दूसरा राजा 14 अध्याय का 25वां पद में उसके बारे में भविष्यद्वक्ता यहां पर लिख कर रखा है. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இப்படியாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். यहां इजराइल का राजा का ये एक अच्छा सलाहकार रह गया. இங்கே இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரனை குறித்திருக்கிறது. और योना को परमेश्वर ने इस्तेमाल किया, उसको प्रकटीकरण दिया जिसके चलते इजराइल की सीमाओं को वो बढ़ा सका.
யோனாவுக்கு தேவன் காரியங்களை வெளிப்படுத்தி இது நிமித்தமாக இஸ்ரவேலின் அந்த எல்லை இருக்கிறதே அதை அவன் வளர்ச்சி செய்ய முடிந்தது, அது பெரிதாக்க முடிந்தது. इस वचन को अगर आप देखेंगे, இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். उसने इजराइल का सिवाना हवा की घाटी से लेकर अराबा के थाल तक ज्यों का त्यों कर दिया, जैसा कि इजराइल के परमेश्वर यहोवा ने अमित्ते के पुत्र अपना दास के द्वारा योना भविष्यद्वक्ता के द्वारा कहा था. காத்தப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதல் கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திருப்பி சேர்த்து கொண்டான். अपने देश में कोई भी बातों को लाने के लिए परमेश्वर ने योना को इस्तेमाल किया. தன்னுடைய நாட்டிலே எந்த ஒரு காரியத்தையும் நடைமுறைப்படுத்த தேவன் யோனாவை பயன்படுத்தினார். कुछ जगहों को वे खो दिए थे, சில இடங்களை அவர்கள் இழந்தார்கள். कुछ सिवानों को वे खो बैठे थे, அவர்கள் எல்லைகளை கொஞ்சம் இழந்து போனார்கள். उसको वापस लाने के लिए परमेश्वर ने योना को इस्तेमाल किया. அந்த இழந்த எல்லைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் யோனாவை பயன்படுத்தினார். राजा के पास उसका अच्छा पहुंच है, ராஜாவிடத்திலே அவன் நல்ல ஒரு பெயர் பெற்றவனாயிருந்தான். इसलिए राजा उसकी बातों को मानने के लिए तैयार रहा. ஆகையினாலே யோனா சொன்னபடி செய்ய ராஜா ஆயத்தம். जब योना कहेगा ये होगा करके राजा को भी मालूम है. யோனா சொன்னால் நடக்கும் என்பது ராஜாவுக்கும் தெரியும். इसी के चलते वो जाना पहचाना एक भविष्यद्वक्ता के रूप में वहां दिया गया है. ஆகையினாலே அவன் முற்றிலும் அறியப்பட்ட தலை சிறந்த தீர்க்கதரிசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாம மகிமை. न केवल अपने देश में वो नाम कमाया हुआ है, அவன் தன்னுடைய தேசத்திலே அவன் பெயர் சம்பாதித்தது மாத்திரமல்ல, परंतु परमेश्वर उसको अन्य क्षेत्र में भी इस्तेमाल करने के लिए चाहता है. தேவனோ அவரை பிற இடங்களிலும் கொண்டு போய் பயன்படுத்த விரும்பினார். परमेश्वर उसकी सीमाओं को बढ़ाने के लिए चाहता है. தேவன் அவருடைய எல்லையை விரிவாக்க விரும்பினார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கே மகிமை. इसलिए एक दिन निनिवे के बारे में परमेश्वर ने योना को दर्शन देके कहा. ஆகையினாலே ஒரு நாளிலே நினிவேயை குறித்து அதை குறித்து தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்து சொன்னார். लेकिन योना अपने लोगों के प्रति इतना प्यार और दून रखा था, ஆனால் யோனாவோ தன்னுடைய சொந்த ஜனங்களை குறித்து அன்பும் வைராக்கியமும் நிறைந்தவனாயிருந்தான். इसलिए उसको जाने का मन नहीं है. ஆகையினாலே அங்கே போவதற்கு அவனுக்கு மனதில்லை. उसका कारण क्या है? அவனுடைய வேலை என்ன? परमेश्वर की आवाज को सुन के राजा को मदद करने वाला, அவன் தேவ சத்தத்தை கேட்டு ராஜாவுக்கு உதவி செய்கிறவன். लेकिन अभी परमेश्वर की आवाज को सुन के जाने के लिए तैयार नहीं. ஆனால் இப்பொழுதோ தேவ சத்தத்தை கேட்டு செல்ல ஆயத்தமாயில்லை. उसकी जानकारी परमेश्वर के बारे में सही रहा है. உண்மையிலேயே தேவனை குறித்து நன்றாய் அறிந்து வைத்தவன். दो बात को हम दिखाने के लिए चाहते हैं. ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். योना नबी किताब, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் उसका पहला अध्याय का 9वां पद को पढ़िएगा. 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். पहला अध्याय का 9वां पद. 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். वो वहां पर सफाई से कहता है, அங்கே தெளிவாய் அவன் சொல்லுகிறான், मैं इब्री हूं, நான் எபிரேயன். स्वर्ग का परमेश्वर यहोवा जिसने जल स्थल दोनों को बनाया है उसी का बाय मानता हूं. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். यहाँ जगाज भर में अन्य लोग पाए जाते हैं. இந்த கப்பலிலே மற்ற பிற ஜனங்கள் காணப்படுகிறார்கள். उन दिनों में ये विचार लोगों में पाया जाता था. அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ள எண்ணங்கள் எப்படி இருந்தன? एक एक जाति के लिए एक ईश्वर है, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தேவர். एक एक जन समुदाय के लिए एक जैसे देवता है. ஒரு ஜன சமுதாய கூட்டத்துக்கு ஒவ்வொரு தேவர். हाँ, लेकिन यहाँ पर वो हिम्मत के साथ सबके सामने ऐलान कर रहा है, ஆகையால அவன் தைரியத்தோடு கூட எல்லாருக்கும் முன்பதாக அறிக்கையிடுகிறான். मैं यहोवा परमेश्वर जिसने सारे पृथ्वी को आकाश को बनाया उसी का मानने वाला हूं. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நான் நம்புகிறவன். इसका मतलब हमारा पूरा सारी बातों के देवताओं के ऊपर देवता है. அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா தேவ தேவதைகளின் மேலே அவரே தேவன். इसका जानकारी बिल्कुल है. முந்தை முழுவதும் தெளிவாய் वही அறிந்திருந்தார். सृष्टि करता है, அவர்தான் படைக்கிறவர். वही सर्वशक्तिमान है, அவர்தான் சர்வ வல்லவர். वही सर्वज्ञानी है. அவர்தான் எல்லாம் அறிந்தவர். इस जानकारी में योना को कोई भी कमी नहीं रहा. இந்த விஷயத்திலே யோனாவுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. न केवल उसकी सामर्थ के बारे में वो गवाही दे सकता है, கர்த்தரின் வல்லமை குறித்து
அவன் மாத்திரம் சாட்சி சொல்லாமல் परमेश्वर के गुण के बारे में भी वो सही तरह से जानता था। தேவனுடைய குணங்களை குறித்தும் மிக தெளிவாய் அறிந்தவன்। वो कहता है சொல்லுகிறான் 4 अध्याय 4ஆம் அதிகாரம் दूसरा पद में, 2ஆம் वचனத்திலே वहां पर परमेश्वर से वो खुद कहता है। அவன் தேவனிடத்திலே அவனாய் சொல்லுகிறான்। योना का 4 अध्याय का दूसरा पद में, யோனா 4:2 वहां पर वो खुद कहता है, யோனா சொல்லுகிறான், मैं पहले आपसे कह रहा था परमेश्वर, ஆண்டவரே கர்த்தாவே நான் முதலாவதே உம்மிடத்திலே சொல்லவில்லையா? तूने जब आज्ञा दी थी நீர் கட்டளையிட்ட போது दर्शिस को जाने के लिए, मैं निनिवे के जाने के लिए, நினிவேக்கு போ என்று கட்டளை சொன்னபோது मैं दर्शिस भागने के समय ये कह रहा था। நான் தர்ஷிஷுக்கு ஓடி போனேனே அதற்கு முன்பே சொல்லிக் கொண்டிருந்தேன்। उस बात को देखिएगा, இதை பாருங்கள் என்ன சொல்கிறான்। क्योंकि मैं जानता था तू अनुग्रहकारी, दयालु, विलंब से क्रोध करने वाला, करना निदान है। நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரும் தேவன் என்று அறிவேன்। और उसमें आखिरी में इस बात को देखिएगा, அதில் உள்ள கடைசில போடப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள்। दुख देने में तू प्रसन्न नहीं रहता है। நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்। हिंदी में बहुत सुंदर ढंग से अनुवाद किया गया है। இந்தியிலே மிக தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது। दुख देने से प्रसन्न नहीं होता है। நீர் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கிறதை விரும்பாதவர்। न केवल मेरा परमेश्वर सामर्थी है, என்னுடைய தேவன் வல்லமை நிறைந்தவர் மாத்திரமல்ல, उसने सारी बातों को बनाया है, ஆகையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினார்। लेकिन उसकी भावनाओं को भी अच्छी तरह मैं जानता हूं। ஆனால் அவருடைய மனநிலையும் நன்றாய் நான் அறிந்திருக்கிறேன்। किस प्रकार जानता हूं? எப்படி? अनुग्रहकारी है, அவர் இரக்கமுள்ளவர், दयालु है, அவர் கிருபை நிறைந்தவர், विलंब से कोप करने वाला है, அவர் கோபப்படுகிறதிலே தாமதிக்கிறவர், करुणा निदान है, அவர் நீடிய சாந்தமுள்ளவர், दुख देने से प्रसन्न नहीं करता। அவர் தீங்கு கொடுப்பதிலே விருப்பமில்லாதவர்। इस प्रकार की जानकारी एकदम साफ तौर से उसको पता है। இப்படிப்பட்ட தேவனை குறித்த காரியங்கள் எல்லாம் தெளிவாய் அறிந்தவன்। इसलिए यहां पर उसकी कहानी है जो परमेश्वर को भीतर और बाहर, उसके काम को और उसकी भावनाओं को जानने वाला के साथ। ஆகையினாலே இங்கே பாருங்கள், தேவனுடைய உள்ளும் புறம்பும் வெளியும் எல்லாம் அறிந்த ஒரு உள் உணர்வு உள்ள ஒரு மனிதன்। और परमेश्वर के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை। इस व्यक्ति இந்த மனிதன் अपने सेवकाई में सफलता पाया था, தன்னுடைய ஊழியத்திலே வெற்றியை பெற்றுவிட்டான்। जानकारी में सही जानकारी रखा था, அறிந்து கொள்கிற விஷயங்களிலே தெளிவாய் அறிந்து வைத்தவன்। और अपना आजादी को प्राप्त करने की तरीका को भी जानता था। சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறைமையும் அறிந்து வைத்தவன்। आप सबों को इस कहानी अच्छी तरह से मालूम है। நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற இந்த கதை உண்டு। जब लोगों ने उसको समुद्र में फेंक दिया, ஜனங்கள் அவனை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி போட்டபோது उसको मालूम नहीं था एक बहुत बड़ा मछली का परमेश्वर तैयार करेगा। அவனுக்கு தெரியாது தேவன் ஒரு பெரிய மீனை கட்டளையிடுவார் என்று। लेकिन अभी एक मछली के पेट में है। ஆனால் இப்பொழுது மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான்। क्या उसका प्रार्थना करने के लिए आता है? அவனுக்கு விண்ணப்பம் பண்ண தெரியுமா? उसकी प्रार्थना का जीवन कैसा है हम थोड़ा देख सकेंगे। ஜெபனுடைய ஜெப வாழ்வு என்ன பார்க்கலாமா? अगर इसलिए अगर आप दूसरा अध्याय का पढ़ेंगे, ஒருவேளை நீங்கள் 2ஆம் அத்தியாயத்தை வாசித்தால் वो प्रार्थना में कई पहलू को लाता है। அவன் விண்ணப்பத்திலே अनेक கோணங்களை கொண்டு வருகிறான்। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை। मैं उसमें केवल 3 बात को उसकी प्रार्थना से दिखाने के लिए चाहता हूं। நான் வெறுமனே 3 காரியங்களை அவனுடைய விண்ணப்பத்திலிருந்து சொல்லட்டும்। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை। वो अपना स्थिति को ठीक से परमेश्वर के सामने दिखाने के कोशिश कर रहा था। பார்க்கிறோம் அவன் தன்னுடைய நிலைமைகளை சரியான கண்ணோட்டத்திலே விதத்திலே தேவனிடத்திலே பேசுகிறவன்। अपने चारों तरफ की समस्याओं को वो बोल सकता है। நான்கு புறமும் இருக்கிற பிரச்சனைகளை அவனால் சொல்ல முடிந்திருக்கிறது। क्या कहता है? என்ன சொல்லுகிறான்? दूसरा अध्याय का 5वां पद को पढ़िएगा। 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள்। वहां पर अपना उसी समय की हालत को प्रकट करता है। அந்த நாளிலே இருந்த நிலைமையை அவன் வெளிப்படுத்துகிறான்। मैं जल से घेरा हुआ हूं, தண்ணீர்கள் என்னை நெருக்கினது, जिससे मेरा प्राण निकले जाते हैं। இது நிமித்தமாக பிராணபரியந்தம் நெருக்கினது। गहरे सागर में मैं चारों तरफ दबाया जाता हूं। ஆழி என்னை சுற்றி வளைத்தது। मेरा सिर पे सिवा लिपटा हुआ है।
கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. और 6वां पद में पढ़ता कहता है, 6ஆம் வசனத்துல சொல்லுகிறான், क्या कहता है? என்ன சொல்லுகிறான்? मछली कहां जा रहा मुझे पता नहीं है, அங்கே மீன்கள் எங்கே போகிறது என்று எனக்கு தெரியாது. और इसलिए मुझे मालूम पड़ता कोई दरवाजा दिखाई नहीं पड़ता है. இப்பொழுது ஒண்ணுமே இல்லை, தாழ்பால் எங்கே ஒன்றுமே தெரியவில்லை. और मुझे मालूम नहीं किस दिशा में होके मैं जा रहा हूं. எனக்கே தெரியாது எந்த டைரக்ஷன்ல நான் போயிட்டு இருக்கிறேன். मैं चारों तरफ घेरा हुआ हूं, நான்கு புறமும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறேன். रास्ता को नहीं जान रहा हूं, வழி தெரியாமல் இருக்கிறேன். दबाया जा रहा हूं, நான் முழுவதுமாய் கொலங்கி போயிருக்கிறேன். डर से बिल्कुल घेरा हुआ हूं. நான் முழுவதுமாய் பயத்தினாலே சூழ்ந்திருக்கிறேன். इस प्रकार मेरा आत्मा डूब रहा था. பிராணனே அழிவுக்கு நேராய் மூழ்குகிறது போல. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாம மகிமை உண்டாவதாக. लेकिन इस हालत में मुझे किस प्रकार आजादी को प्राप्त करना वो जानता था. ஆனால் இந்த நிலைமையிலே எப்படி நான் விடுவிக்கப்பட முடியும் என்பதை அறிந்திருந்தான். क्या कह रहा है? சொல்லுகிறது என்ன? वो अचानक अपने प्रार्थना का ढंग को परिवर्तित कर रहा. அவன் தன்னுடைய விண்ணப்பத்தின் அந்த முறையை திடீரென்று மாற்றுகிறான். दो बात को मैं वहां पर दिखाने के लिए चाहता हूं. ரெண்டு காரியங்களை சொல்லிவிட விரும்புகிறேன். इस स्थिति में मेरे पुराना अनुभव मुझे मदद नहीं कर सकता है. இந்த நிலைமையிலே என்னுடைய பழைய அனுபவம் உதவாது. इस बात में मेरा पुराना संबंध जो आपके साथ था वो अनुभव में काम में नहीं ला सकते हैं. இந்த சூழ்நிலையிலே என்னுடைய பழைய அனுபவம் உம்மோடு இருந்ததே ஆண்டவரே, அது உதவாது. एक बात को मुझे अंगीकार करना पड़ेगा. ஒரு காரியத்தை நான் அறிக்கை செய்து விட वो வேண்டும். क्या है? என்ன? इस स्थिति से मुझे बचाने के लिए अनुग्रह 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 की आवश्यकता है. இந்த நிலைமையிலிருந்து என்னை காப்பாற்ற கிருபை 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 தேவை. इसलिए वो कहता है, ஆகையாலே அவன் சொல்கிறான், 8वां पद में कहता है, 8வது வசனத்திலே சொல்கிறான், जो अनर्थ बातों पर मन लगाते हैं, பொய்யான மாயை பற்றுக்கொள்கிறவர்கள், व्यर्थ वस्तुओं पर मन लगाने वाले, வேயினான காரியங்களிலே மனதடிக்கிறவர்கள், परमेश्वर के अनुग्रह को खोने के संभावना है अपना मुंह से अंगीकार करता है. தங்களுக்கு வரும் தேவ கிருபையை இழக்க கூடும் என்று அவன் வாயினாலே அறிக்கை செய்கிறான். यारों, हम अपने प्रार्थना में अपनी स्थिति को परमेश्वर के सामने प्रकट कर सकते हैं. பிரியமானவர்களே, நாம் ஜெபங்களிலே நம்முடைய நிலைமையை தேவனிடத்தில் சொல்லலாம். अपने समस्याओं को प्रभु के सामने ला सकते हैं. நம்முடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிடலாம். अपनी स्थिति को परमेश्वर को दिखा सकते हैं, जो जैसा मालूम पड़ता है उनको मालूम नहीं हो रहा है. நிலைமையை நாம் தேவனுக்கே முழுவதுமாய் அறிவித்து விடலாம். ஒன்றும் தெரியாதது போல் அவருக்கு சொல்லிவிடலாம். लेकिन अपनी बात को समझता है. ஆனால் ஒரு காரியத்தை அங்கே புரிந்து கொள்கிறான். इस स्थिति में मुझे अनुग्रह की आवश्यकता है. இந்த நிலைமையிலே எனக்கு கிருபை தேவை. अनुग्रह मेरे पास नहीं पहुंचने के लिए क्या रुकावट है उसको पहचानता है. கிருபை என்னிடத்திலே வருவதற்கு தடை என்ன, அதை அறிந்து கொள்ள வேண்டும். जब कभी मैं व्यर्थ बातों में मन लगाने लगता हूं, मेरे पास आने वाला अनुग्रह खत्म हो जाता है. பொய்யான மாயை அல்லது வீணான காரியத்திலே மனது வைக்கும் பொழுது அந்த கிருபை தடைப்படுகிறது. मेरा मन उसमें जब लग जाता है, मेरे लिए मिलने वाला अनुग्रह को मैं खो बैठता हूं. என்னுடைய மனது அதிலே அடித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த கிருபை தடைப்படுகிறது. जब इस बात को वो अंगीकार करता है, इस बात को जब अंगीकार करता है, இந்த காரியத்தை அவன் அறிக்கை செய்கிற வேளையிலே तुरंत वो स्तुति में उसको परिवर्तित करता है. அவனை துதியினாலே அந்த ஜெபத்தை மாற்றி விடுகிறது. 9वां पद को पढ़िएगा. 9வது வசனத்தை வாசியுங்கள். परंतु मैं, ஆனால் நானோவென்றால், परंतु मैं, ஆனால் நானோவென்றால், ये परंतु उसके जीवन में बहुत बड़ा काम कर रहा है. இந்த ஆனால் அவன் வாழ்க்கையில பெரிய கிரியை செய்கிறது. अभी मेरा वातावरण को देख के मैं धन्यवाद नहीं दे सकता हूं. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் நன்றி சொல்லவே முடியாது. चारों तरफ जल है, நான்கு புறமும் தண்ணீர், डायरेक्शन मालूम नहीं है, திசையே தெரியாது. और क्या मेरा अंत होगा मालूम नहीं है, எனக்கு என்ன நடக்க போகுது தெரியாது. क्या मेरी बातों को सुन के परमेश्वर मुझे आजाद करेगा मालूम नहीं है. என்னுடைய சத்தத்தை கேட்டு தேவன் விடுவிப்பாரா தெரியாது. लेकिन जब मैं अनुग्रह की ओर ताकता हूं, ஆனால் கிருபையை நோக்கி நான் பார்க்கும்போது मैं ये काम कर सकता हूं, நான் ஒரு காரியம் செய்ய முடியும். ऊंचे शब्दों से धन्यवाद करूंगा. நான் உயர்ந்த சத்தமாய் நன்றி சொல்ல முடியும். प्रार्थना का उत्तर कैसा प्राप्त करना उसको मालूम है. ஜெபத்தின் பதிலை எப்படி பெறுவது அவனுக்கு தெரியும். इसलिए वो
अपनी प्रार्थना को, अपनी विलाप को स्तुति में परिवर्तित करता है। அவன் தன்னுடைய ஜெபத்தை, தன்னுடைய ஏக்கத்தை, கலக்கத்தை, துன்பத்தை துதியிலே மாற்றி விடுகிறான். परमेश्वर के बारे में जानकारी रहा, தேவனை குறித்து அறிந்து வைத்தவன் अपने स्थिति के बारे में जानकारी रहा, தன்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறான். और स्तुति की प्रार्थना उसके जीवन में क्या कर सकता है उसको ही जानता है। துதியின் ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை கொண்டு வரும் அறிந்திருக்கிறான். आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், जबकि उसकी प्रार्थना स्तुति में बदल गया, ஏனென்றால் அவனுடைய விண்ணப்பம் துதியாய் மாறினது. सारी वातावरण में चेंजेस है, அப்பொழுது முழு சூழ்நிலையிலும் மாற்றம், पूरी तरह से परिवर्तन है। முழுவதுமாய் மாற்றம். जब कभी आप केवल विलाप करते ही रहेंगे, अगर आप अनुग्रह के ऊपर भरोसा रख के आराधना करने के लिए शुरू नहीं करेंगे, आजादी संभव नहीं है। நீங்கள் வெறுமனே புலம்பிக் கொண்டே இருந்துவிட்டு அந்த கிருபையை பற்றிக்கொண்டு துதிக்கவில்லை என்று சொன்னால் விடுதலை கிட்டாது. इसलिए प्रार्थना की गहराई को भी वो जान रहा। ஆகையால ஜெபத்தின் ஆழத்தையும் அறிந்து வைத்தவன். प्यारो, इस सुबह के समय हम परमेश्वर को जानते हैं, பிரியமானவர்களே, இந்த காலையில தேவனை அறிந்து வைத்திருக்கிறோம். परमेश्वर की ताकत को जानते हैं, தேவனுடைய வல்லமை அறிந்திருக்கிறோம். परमेश्वर के गुण को जानते हैं, தேவ குணத்தை அறிந்திருக்கிறோம். परमेश्वर के भीतरीय भावनाओं को जानते हैं। தேவனுடைய உள் உணர்வுகளை அறிந்திருக்கிறோம். लेकिन ஆனால் हमारे अंदर अन्य बातों का परिवर्तन का भी आवश्यकता है। நம்முடைய வாழ்க்கையிலே பிற காரியங்களிலும் மாற்றம் உண்டாக வேண்டும். परमेश्वर ने उसको इस्तेमाल किया था। தேவன் அவனை பயன்படுத்தி இருந்தார். निनिवे 3 दिन के यात्रा का शहर है, அந்த நினிவே பட்டணம் 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய பட்டணம். लेकिन केवल एक ही दिन उसने प्रचार किया। ஆனால் அவன் பிரசங்கித்தது ஒரே நாள். तक में परमेश्वर की क्रिया शुरू हो गया, அதற்குள்ளே தேவ கிரியை ஆரம்பித்தது. पूरा देश के राजा से लेकर आखिरी पशु तक मनफिराव के आत्मा में लपटे गए। முழு தேசத்துக்குள்ளேயும் மேலே இருக்கிற ராஜாவிலிருந்து கீழே இருக்கிற மிருகம் வரைக்கும் உபவாசித்தால் மனம் திரும்புதலுக்குள் போனது. 3 दिन यात्रा करने की आवश्यकता नहीं रहा, 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை. इस प्रकार परमेश्वर की अचानक क्रिया को देखने के बाद भी, இப்படிப்பட்ட திடீரென்று வெளிப்பட்ட தேவ கிரியை கண்ட பின்பும் கூட प्रभु के नाम की स्तुति महिमा हो, கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. उसमें कुछ अवगुण पाया जाता है। அவனுக்குள்ளே இன்னும் சில குணங்கள் காணப்பட்டன. उसी को हम 4 अध्याय में पढ़ते हैं। அதைத்தான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். उस 4 अध्याय में कुछ बातों को मैं दिखाने के लिए चाहता हूं। 4ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். शायद आप और हम एक जबरदस्त सेवकाई में जुटे गए होंगे, ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு வலுவான ஊழியத்திலே இணைந்திருக்கலாம். और हम शायद परमेश्वर के बारे में सही जानकारी रखते होंगे, ஒருவேளை தேவனை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருக்கலாம். हम विलाप को स्तुति में परिवर्तित करने के लिए जानते होंगे, புலம்பலை ஆராதனை துதியாக மாற்ற தெரிந்தவர்களாய் இருக்கலாம். 3 दिन के काम को 1 दिन में खत्म करने की ताकत रखने वाले होंगे। 3 நாள் வேலையை ஒரே நாள்ல முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கலாம். अगर मेरे अंदर इस प्रकार की भावना तैयार नहीं किया गया है, मेरे लिए बहुत बड़ा दुखदायक जीवन है। ஆனால் இப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான துக்கமயமான வாழ்க்கை. 4 अध्याय को पढ़ने के समय में कई बार रोया हूं। 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது अनेक முறை நான் அழுது मैं இருக்கிறேன். फिर आपसे सामने रखने के लिए चाहता हूं। நான் திரும்ப உங்களுக்கு முன்பதாக பேச விரும்புகிறேன். 4 अध्याय को थोड़ा सा आप पढ़िएगा, मैं फिर से पढ़ने के लिए कोशिश कीजिएगा। நீங்கள் மெதுவா எனக்கு பின்னாலே நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை வாசிக்க जब முயற்சிடுங்கள். परमेश्वर के गुण को वो जानता था, அவன் தேவ குணத்தை அறிந்திருந்தாலும் கூட बुराई करने से वो प्रसन्न नहीं करके जानता था, அவர் தீமை செய்கிறதை விரும்பாதவர் என்று அறிந்திருந்தார். और एक शहर पूरा मन फिराया गया है, அந்த முழு பட்டணமும் மனம் திரும்பிட்டு. लेकिन अभी वे चाहता है कि ஆனால் இவன் என்ன விரும்புறான் பாருங்க. आपके ऊपर मैं गुस्सा करता हूं। உம்மேலே நான் கோபப்படுகிறேன் ஆண்டவரே. पहला पद में 4 अध्याय का पहला पद में लिखा है, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே சொல்லுகிறது, उसको भारी दुख लग रहा है, அவனுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. बहुत बुरी लगा है। அவனுக்கு அதிக தீமையாய் தென்பட்டது. क्यों आप उनको नाश नहीं किए? ஏன் நீர் இந்த பட்டணத்தை அழிக்கவில்லை? जबकि दूसरा वचन में कहा था बुराई करने के लिए परमेश्वर चाहता नहीं है, ஆனா 2வது வசனத்துல அவனே சொல்றான், நீர் தீமை செய்கிறதை விரும்பாதவர். और तू चाहता नहीं है, நீர் விரும்பாதவர். लेकिन क्यों यहाँ इन लोगों को नाश नहीं कर रहे हैं? ஆனால் நீர் அதை அழிக்கவில்லை. इस सुबह के समय आप और हम थोड़ा देखेंगे, இந்த காலையில நீங்களும் நானும் கொஞ்சம் பாருங்க, हम பார்க்கலாம். परमेश्वर को अच्छी तरह से जानते होंगे, தேவனை நன்றாய் அறிந்திருக்கலாம். परमेश्वर के पास आने की बातों को जानते होंगे, தேவ சமூகத்தில் எப்படி வருவது என்று அறிந்திருக்கலாம். अपना
खतरा से बचने की रास्ता को जानते होंगे, நாம் ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ள வழியெல்லாம் அறிந்திருப்போம். परंतु ஆனால் क्या परमेश्वर का स्वभाव मेरे अंदर कार्य करने के लिए सौंपे हैं? நாம் அந்த தேவ சுபாவம் இருக்கிறதே, அதற்கு என்னிலே கிரியை செய்ய என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், प्रभु खुद कहता है, தேவனே சொல்லுகிறார், तुम इतना गुस्सा क्यों करते हो? ஏன் நீ இவ்வளவாய் விசனப்படுகிறாய்? क्या मैं इन लोगों के लिए मैं तरस नहीं खा सकता हूं? என்னுடைய இங்கே இருக்கிற ஜனங்களை குறித்து நான் மனதுருக முடியாதோ? इनको मैं क्या अपना नहीं सकता हूं? இவர்களையும் என் ஜனமாய் மாற்ற முடியாதோ? जब मेरे पास वो मोड़ते मैं उनके गले नहीं लगा सकता हूं. அவர்கள் என்னிடத்தில் திரும்பி வருகிறத நான் அவர்களை அரவணைக்க முடியாதோ? चौथा अध्याय में योना का कोई जवाब के साथ यह अध्याय अंत नहीं होता है. இந்த தேவன் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கும் பொழுது யோனாவுக்கு பதிலே இல்லை. नो आंसर. कोई उत्तर नहीं. इसका मतलब उसका अंदर मन फिराने की बातें नहीं पाई जाती है. அர்த்தம் என்ன? அவனுக்குள்ளே மனம் திரும்புதலுக்குரிய காரியமே இல்லை. जब परमेश्वर ने उससे प्रश्न पूछा उसके पास उत्तर नहीं है. தேவன் கேள்வி கேட்டபோது பதில் இல்லை அவனிடத்திலே. तुम मुझे जानने के बावजूद ही मेरे गुण को अपनाने के लिए क्यों तैयार नहीं है करके बोलने से वो जवाब नहीं दे पा रहा. நீ என்னை அறிந்து வைத்திருக்கிறாய், அப்படி இருக்கிற வேளை என்னுடைய சுபாவம் குணத்தையும் நீ ஏன் கடைபிடிக்க கூடாது என்று கேட்கும்போது நோவாவுடைய வாய் அடைபட்டது. मैं एक बात को यहाँ पर कहने के लिए चाहता हूँ. ஒரு காரியத்தை இங்கே சொல்லிவிட விரும்புகிறேன். कई बार हम परमेश्वर से इतना गुस्सा में हैं. அநேக முறை நாம் தேவனிடத்திலே அவ்வளவாய் கோபமாய் இருக்கிறோம். क्या उसकी भलाई के सोच के, அவருடைய நன்மைகளை நினைத்தா, उसकी भलाई को जानने की वजह से गुस्सा में है? அவருடைய நன்மைகளை எல்லாம் அறிந்த பின்பு கூட நாம் கோபமாய் उसके இருக்கிறோம். अच्छे गुण को जानने के बावजूद भी उससे गुस्सा करते हैं. அவருடைய நல்ல குணங்களை அறிந்த பின்பும் கோபப்படுகிறோம். वो क्या कहता है? அவன் என்ன சொல்லுகிறான்? 9वां पद में लिखा है, வசனம் 9 मैं मृत्यु समय तक मैं इस प्रकार की भावना में रह सकता हूं. நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. I will not change myself. मैं अपने को नहीं बदलूंगा. मैं चेंज नहीं कर सकता हूं. நான் என்னை மாற்ற முடியாது. मैं परिवर्तन नहीं कर सकता हूं. நான் என்னை மாற்ற முடியாது. जो आपसे गुस्सा करता हूं, गुस्सा करते रहूंगा, मरने समय तक गुस्सा रहूंगा. கோபப்பட்டவன் விசனப்பட்டவன் நான் மரிக்கிற வரைக்கும் கோபப்பட்டு கொண்டே இருப்பேன். मैं सोच रहा हूं, நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். एक बहुत बड़ा भविष्यवक्ता, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, एक पूरा शहर को प्रभु में लाने वाला, முழு பட்டணத்தையும் தேவனிடத்துல திருப்பினவன், एक जबरदस्त प्रार्थना के द्वारा आजादी को अपने जीवन में लाने वाला, ஒரு நல்ல வைராக்கிய ஜெபத்தினாலே விடுதலையை தனக்கு கொண்டு வந்தவன். वो परमेश्वर से खुद कहता, मैं मरने समय तक ऐसे ही रहूंगा. அவன் தேவனிடத்திலே சொல்கிறான், மரிக்கும் வரைக்கும் நான் எரிச்சலாகவே இருப்பேன். प्यार और सुबह के समय பிரியமானவர், இந்த கால வேளையில हमारे चारों तरफ की घटना से मेरी भावनाओं में क्या परिवर्तन है? இந்த நான்கு புறமும் இருக்கிற அந்த சம்பவங்களிலே உங்களுடைய உள் உணர்விலே மாற்றம் உண்டாயிருக்கிறதா? बीते हफ्ता मैंने किसी से बातचीत किया. நான் ஒரு கடந்த வாரம் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். मैं उनको व्यक्तिगत नहीं जानता हूं, அவரை தனிப்பட்ட விதத்திலே அறியவில்லை. लेकिन उन्होंने हमसे एक प्रश्न पूछा. ஆனால் அவர் என்னிடத்துல கேட்ட ஒரு கேள்வி, फोन के द्वारा पूछा. போன் மூலமா என்னிடத்துல கேட்டார். ये कोरोना के बारे में उन्होंने बातचीत किया அவர் கொரோனாவை குறித்து பேசிக் கொண்டிருந்த வேளையிலே और उन्होंने अपना नाम बतलाने के लिए तैयार नहीं रहा. அவர் தன்னுடைய பெயரை என்கிட்ட சொல்ல ஆயத்தமா இல்ல. लेकिन उन्होंने मुझसे किसी प्रकार संबंध करके मेरा नंबर ले लिया था. ஆனால் எப்படியோ ஒரு இப்படிப்பட்ட சம்பந்தம் என்று சொல்லி அவர் நம்பரை எப்படியோ வாங்கி விட்டவர். ब्रदर, आप लोग हल्ला करके प्रचार करते हैं. பிரதர், நீங்கள் சத்தம் போட்டு போட்டு பிரசங்கம் பண்றீங்க. परमेश्वर हमारी प्रार्थनाओं को सुनने वाला करके कहते हैं. தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவர் என்று சொல்லுகிறீர்கள். तमिलनाडु में इतने लोग चिल्ला चिल्ला के परमेश्वर के सामने विलाप किए थे. தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிய கூட்டம் முழுவதுமாய் தேம்பி தேம்பி தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்தது. और रोते थे, அழுதார்கள். प्रतिदिन रोते थे, ஒவ்வொரு நாளும் அழுதார்கள். उपवास करके रोते थे. உபவாசித்து அழுதார்கள். लेकिन इन बातों के बावजूद ஆனால் இப்படி நடந்த இந்த காரியங்களுக்கு பின்பு देश में से कोरोना निकला नहीं. தேசத்திலிருந்து கொரோனா விடுபடவில்லை. कुछ परमेश्वर के दास लोग भी खत्म हो गए. தேவ ஊழியர்களும் மரித்து விட்டார்கள். क्या आपको परमेश्वर से गुस्सा नहीं है? என்ன, உங்களுக்குள்ளே தேவனை குறித்து கோபம் இல்லையா? मैं नहीं जानता हूं, आपसे ये प्रश्न पूछा जाएगा, आप क्या उत्तर देंगे? எனக்கு தெரியாது, உங்களிடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சுனா Are நீங்க you என்ன not பதில்? mad with God? क्या आज आप परमेश्वर से परेशान नहीं है? என்ன, இது நிமித்தமாக நீங்கள் தேவனிடத்திலே தொந்தரவு செய்யவில்லையா, தொந்தரவா இல்லையா? जिस परमेश्वर ने लोगों को दया दिखा करके आप प्रचार करते हैं,
ஜனங்களுக்கு ஒரு தேவன் தயவு பாராட்டுகிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர் என்று நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீரே, वो परमेश्वर कहां चला गया? அந்த இரக்கமுள்ளவர் எங்கே போய்விட்டார்? क्यों आपको परमेश्वर से गुस्सा नहीं होता? ஏன் அந்த தேவனிடத்தில் உங்களுக்கு கோபம் வராதா? मैंने उसके सामने 2 प्रश्न रखा. நான் அவரிடத்தில் கேட்ட 2 கேள்வி. मैंने उनसे पूछा, அவரிடத்தில் கேட்டேன், मैं परमेश्वर के सामने बिल्कुल एक अणु जैसा हूं. நான் தேவனுக்கு முன்பதாக ஒரு சின்ன அணுவை போல இருக்கிறேன். मैं उसकी एक जगह को देख पाया हूं, मैं उसको पूरा देख नहीं पाया अभी तक. நான் அந்த தேவனுடைய ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறேன், முழுவதையும் நான் அறியவில்லை. पूरे विचार को, पूरी योजनाओं को मैं देख नहीं पाता हूं. அவருடைய முழு எண்ணங்களையும் முழு காரியங்களையும் இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. इसलिए मैं परमेश्वर के बारे में बतलाने के लिए योग्य नहीं समझता हूं. पगला, ஆகையினாலே நான் தேவனை குறித்து சொல்லுவதற்காக நான் பாத்திரவனாக எண்ணவில்லை. मेरा काम है लोगों के लिए परमेश्वर से विनती करना, என்னுடைய வேலை ஜனங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது. क्योंकि परमेश्वर ये मुझसे चाहता, मैं इस काम को पूरा करता हूं. ஏனென்றால் தேவன் விரும்புகிறார் நான் அந்த வேலையை நிறைவேற்றுகிறேனா இல்லையா. इसलिए मैं परमेश्वर से गुस्सा नहीं कर सकता हूं. ஆகையினாலே நான் தேவனிடத்தில் கோபப்படுகிறது இல்லை. अगर गुस्सा करूं उससे कुछ होने वाला नहीं, ஒருவேளை கோபப்பட்டாலும் அதனாலே ஒண்ணும் நடக்க போகிறது இல்லை. क्योंकि बाइबल बतलाती है आपके भक्ति के चलते परमेश्वर में परिवर्तन नहीं है. ஏனென்றால் வேதம் சொல்கிறது आपके भक्ति के चलते உங்களுடைய பக்தி நிமித்தமாக மாற்றங்கள் உண்டாகாது, या भलाई के चलते उसके प्रेम में परिवर्तन रहे. அல்லது உங்களுக்குள்ளே காணப்படுகிற நன்மையினாலே அங்கே उसका மாற்றம் प्रेम में कोई परिवर्तन नहीं है, அவருடைய அன்பிலே எந்த மாற்றமும் இல்லை, योजना में कोई परिवर्तन नहीं है. எந்த சுபாவத்தில் மாற்றமே இல்லை. इसलिए मैं परमेश्वर पर गुस्सा करने के लिए मैं जगह नहीं देता हूं. ஆகையினாலே இந்த தேவனிடத்திலே கோபப்பட விசனப்பட இடம் கொடுக்கிறதில்லை. तब उन्होंने अपनी कहानी बतलाना शुरू. அப்பொழுது அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். बीते दिनों में मेरे परिवार के 4 सदस्य सुनामी में चले गए थे. கடந்த நாட்களிலே என்னுடைய குடும்பத்திலே 4 அங்கத்தினர்கள் சுனாமியினாலே மரித்தார்கள். परिवार के लोग, குடும்பத்திலே मियां बीबी 2 बच्चे, கணவர் மனைவி 2 பிள்ளைகள். लेकिन एक छोटा सा बच्चा 6 महीना का था, वो बच गया था. ஆனால் ஒரு பிள்ளை 6 மாதம் நிரம்பியது, அவன் தப்பினான். उसको मैं गोद लिया. அந்த பிள்ளையை நான் தத்தெடுத்தேன். मैं जब गोद लिया, நான் தத்தெடுத்த பின்பு बहुत ऊंचे विचार से उसको प्रभु में लाने के लिए कोशिश किया. அதிக உயர்ந்த எண்ணத்தோடு அந்த பிள்ளையை ஆண்டவருக்குள் வளர்க்க முயற்சி எடுத்தேன். लेकिन अभी उस बच्चा को किसी ने नशीली वस्तुओं को इस्तेमाल करने के लिए लगा दिया. ஆனால் அதே பிள்ளையை இப்பொழுது யாரோ ஒருவர் போதை பதார்த்தங்களுக்கு, போதை பொருள்களுக்கு அடிமையாக பழக்கி விட்டு விட்டார்கள். छोटे बच्चे के इस प्रकार उन्होंने काम करके बर्बाद किया है. சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை மேல இப்படிப்பட்ட கிரியை நடப்பித்து அழித்து போடுகிறார்கள். इसलिए मैंने उसको बुलाया. ஆகையினாலே நான் அவரை அழைத்தேன். मैंने उससे पूछा, நான் கேட்டேன், जब तुम्हारा पूरा परिवार समाप्त हुआ था, உன்னுடைய எல்லா சொந்த பந்தமும் அங்கே அழிந்த போது परमेश्वर ने दया दिखा के तुम्हें मेरे हाथ में दिया. தேவன் இரக்கப்பட்டு உன்னை என்னுடைய கரத்தில் தந்தார். मैंने सारे पैसा खर्चा करके तुम्हें इस्तेमाला. எல்லா பணமும் செலவழித்து உன்னை வளர்த்தேன். वो लड़का तुरंत पूछ रहा है, मुझे परमेश्वर का प्रेम क्यों दिखाए? ஏன் அந்த தேவன் என்னிடத்திலே அன்பு பாராட்டவில்லை என்று அவர் கேட்டார். आपके द्वारा परमेश्वर का प्रेम क्यों मुझे दिखाया गया? உங்கள் மூலமாய் ஏன் எனக்கு அன்பு பாராட்டப்படவில்லை என்று கேட்கிறார். 6 महीना का बच्चा में मैं भी सुनामी में चला जाता, मैं स्वर्ग पहुंचता. அந்த 6 மாத பிள்ளை சுனாமியிலேயே அடிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போயிருக்கலாமே. अभी मैं बर्बाद हुआ. இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறேன். न केवल मैं बर्बाद हूं, मेरे साथियों को मैं बर्बाद करता हूं. என்னுடைய நான் அழிந்து போகிறது மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிற நண்பர்களையும் நான் இப்படி கெடுக்கிறேன். इसलिए आपका प्रेम को मैं शक कर रहा हूं. ஆகையினாலே உம்முடைய அன்பை நான் சந்தேகப்படுகிறேன். आपका प्रेम का शक करने के चलते मैं परमेश्वर का प्रेम का भी शक कर रहा हूं. உம்முடைய அன்பை சந்தேகப்படுகிறதுனால தேவ அன்பையும் நான் சந்தேகப்படுகிறேன். इसी बात को लेके मैं अभी परेशान हूं. ब्रदर, मेरे लिए कुछ कहिएगा. எனக்கு இதுவரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. சகோதரரே, எனக்கு எதையாவது சொல்லி விடுங்கள். நீங்கள்
बेकारण हम परमेश्वर से गुस्सा करने के लिए कोशिश करते हैं। காரணமில்லாமல் தேவனிடத்திலே கோபப்பட முயற்சி எடுக்கிறோம். क्यों काम नहीं कर रहे हैं? ஏன் கிரியை நடக்கவில்லை? क्यों हमारी प्रार्थना नहीं सुनाई पड़ रही है? ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? क्यों मेरे लिए तू कार्य नहीं कर रहा है? ஏன் எனக்காக கிரியை செய்யவில்லை? जब क्यों पूछते हैं तो परमेश्वर से आप गुस्सा में हैं। ஏன் என்று நீங்கள் இப்படி கேட்டால் நீங்கள் தேவனிடத்திலே கோபமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். लेकिन उससे परिवर्तन क्या है? ஆனால் அதிலே என்னிலே மாற்றம் என்ன தெரியுமா? मैं क्या करूं? நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? मैं क्या करूं? நான் என்ன செய்யட்டும்? हमारा तरीका में परिवर्तन आएगा तब भी हमारा भावनाओं में परिवर्तन आ सकता है। நம்முடைய முறைகளிலே பேச்சிலே மாற்றம் வரும் பொழுதுதான் நம்முடைய குணங்களிலே மாற்றம் உண்டாகும். इस सवेरे के समय परमेश्वर हमसे बातचीत करने पाए। இந்த காலையிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. हम परमेश्वर के सामने आने समय किस प्रश्न के साथ खड़े हैं? நீங்கள் தேவ சமூகத்தில் வரும் பொழுது எந்த கேள்வியோடு நிற்கிறீர்கள்? किस प्रश्न के साथ आप परमेश्वर के सामने आप आते हैं? இந்த கேள்வியோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் வாருங்கள். दूसरी बात को मैं दिखाने के लिए चाहता हूं। நான் அதைத்தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். वहां परमेश्वर उसको सिखाने के लिए चाहता है। தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். थोड़ा छाया मिल रहा है, கொஞ்சம் நிழல் கிடைக்கிறது, तुरंत आनंदित होता है। உடனே சந்தோஷப்படுகிறார். जब कीड़ा आके उस पौधा को खत्म कर देता हुआ और गुस्सा करता है। பூச்சி வந்து செடியை அரித்து போடுகிறது, இன்னும் கோபப்படுகிறான். क्या कहने के लिए चाहता है? அவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? जो मेरे मन लायक बात होगी मैं खुश रहूंगा। எனக்கு பிடித்த காரியம் நடக்கும் என்று சொன்னால் சந்தோஷமாய் இருப்பேன். जब मेरे लायक मेरे खुश देने खुशी करने की बात आएगी मैं खुश रहूंगा। எனக்கு பிரியமான எனக்கு சந்தோஷம் கொடுக்கிற காரியம் வந்தால் சந்தோஷமாய் இருப்பேன். अगर नहीं हो இல்லை என்றால் मैं आपसे प्रश्न पूछूंगा। நான் உம்மிடத்தில் கேள்வி கேட்பேன். आपसे प्रश्न पूछूंगा। கேள்வி கேட்பேன். मैं मृत्यु समय तक उसको भूलने के लिए तैयार नहीं हूं। நான் மரணம் வரைக்கும் அதை மறக்க மாட்டேன். प्यारों आज सवेरे हम भी इस प्रकार की भावना में चले आ सकते हैं। பிரியமானவரே, இந்த காலவெளியில் நீங்களும் நாமும் கூட இந்த காரியத்துக்குள்ளே வரலாம். कई बातें हमारा सोच के अनुसार नहीं होता है, अनेक காரியங்கள் நாம் நினைக்கிறபடி நடக்காமல் இருக்கலாம். हमारे कल्पना के जैसा नहीं होता है, நாம் நினைக்கிற சொப்பனத்தின்படி இல்லாமல் हमारा இருக்கலாம். जैसा चाहते वैसा नहीं होता है। விரும்புகிறபடி நடக்காமல் இருக்கலாம். क्या इसके बावजूद हम प्रभु में आनंदित होने के लिए तैयार हैं? அப்படி இருந்தும் தேவனிடத்திலே களிகூர சந்தோஷப்பட நாம் இருக்கிறோமா? योना मछली के पेट में तुम स्तुति किया, परमेश्वर ने आजादी दिया। தேவன் நீ மீன் வயிற்றிலிருந்து துதிக்குற வேளையிலே உன்னை விடுவித்தார். उस योना को चौथा अध्याय में नहीं देख पा रहे हैं। அந்த யோனாவை 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க उसके முடியவில்லை. होंठ में अभी स्तुति नहीं रह गया है। அவருடைய உதடிலே துதி இல்லை. गुस्सा के उस स्तुति उसकी सारी खुशी को दबा रहा है। கோபம் அவனுடைய எல்லா சந்தோஷத்தையும் அமுக்கி போடுகிறது. परमेश्वर के विरोध में सोचते 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 उसके अंदर का खुशी बिल्कुल खत्म किया जाता है। தேவனுக்கு விரோதமாய் நினைத்து நினைத்து அவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அழிக்கப்படுகிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. क्या आज आप मसीह के कारण मसीह में होने के चलते सब परिस्थिति में आनंदित होने के लिए सीखे हैं? நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே அல்லது கிறிஸ்தவராய் இருப்பதனாலே எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க முடிகிறதா? प्रभु के नाम की स्तुति महिमा हो। தேவ நாமத்துக்கே மகிமை. लेकिन प्रभु क्या कर रहा है? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? मुझ में कोई परिवर्तन नहीं होना, யோனாவே என்னிலே எந்த மாற்றமுமே இல்லை. मेरे तरस खाने की भावना में कोई परिवर्तन नहीं है, மனதுருகிற காரியத்திலே எந்த மாற்றமும் இல்லை. मेरे अनुग्रह में कोई परिवर्तन नहीं என்னுடைய है, இரக்கத்திலே ஒரு மாற்றமும் இல்லை. विलाप करने में देर करने में कोई परिवर्तन नहीं है। கோபப்படுகிறதிலே தாமரிக்கிறதிலே எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. तुम बदले हो, मैं बदला नहीं। நீ மாறிவிட்டாய் யோனா, நான் மாறவில்லை. तुम ही बदले हो, நீதான் மாறிவிட்டாய், मैं बदला नहीं। நான் மாறவே இல்லை. इस सुबह के समय आपका हाथ पकड़ के प्रभु कहने के लिए चाहता है, இந்த காலையிலே உங்கள் கரம் பிடித்து தேவன் சொல்ல விரும்புகிறார், नथिंग चेंजेस मी। कोई भी बात मुझे बदल नहीं सकती. प्रभु कहता है नथिंग चेंजेस मी, कुछ भी बात मुझे बदल नहीं सकती. आई एम एस आई एम। जैसे मैं था वैसा हूँ. इस बात को गहराई से जान लो। இந்த காரியத்தை நீ அறிந்து உணர்ந்து கொள். जैसा मूसा से मैंने कहा था, நான் எந்த காரியத்தை மோசே இடத்துல சொன்னேனோ, आई एम दैट आई एम। जय मैं सो हूँ जो हूँ. मेरा पास्ट टेंस नहीं, मेरा फ्यूचर टेंस नहीं, எனக்கு பாஸ்ட் டென்ஸும் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது. मैं हमेशा वर्तमान में जीने वाला हूँ। நான் எப்பொழுதுமே நிகழ்காலமாய் வாழுகிறவன். परमेश्वर कहता मैं हमेशा वर्तमान में जी रहा हूँ। நான் அங்க இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் நிகழ்காலமாய் வாழ்கிறேன். I live in the present tense। मैं प्रेजेंट टेंस में ही जी रहा हूँ. अगर प्रभु को इस प्रकार जान लेंगे, ஒருவேளை தேவனை இப்படி அறிந்து கொண்டால் आपका विलाप के लिए जगह नहीं रहेगा, நீங்கள் புலம்பலுக்கு இடம் இருக்காது, आपके गुस्सा के लिए जगह नहीं रहेगा, கோபம் விசனத்துக்கு இடம் இருக்காது, विपरीत बातों को सोचने के लिए जगह नहीं रहेगा, வேற பிற காரியங்களை யோசிக்க நேரம் இருக்காது. भीतरी भावनाओं में
परमेश्वर जैसा देखने के लिए, परमेश्वर जैसा क्रिया करने के लिए आप परिवर्तित होंगे। உள்ளான உணர்வுகளிலே தேவனை போல யோசிக்க, தேவனை போல கிரியை செய்ய நீங்கள் மாற்றப்படுவீர்கள். इस सुबह का समय परमेश्वर आपसे बातचीत करने के लिए चाहता है। காலையில தேவன் உங்களோடு பேசுகிறார். उस गीत को हम अच्छी तरह से जानते हैं। நாம் அந்த பாடல் நன்றாக அறிந்திருக்கிறோம். उम्मै पोलाकुम यीशुवे उम्मै पोलाकुम, हे प्रभु तेरे जैसा बना मुझे, तेरे जैसा बना उम्मै मुझे. पोलाकुम यीशुवे उम्मै पोलाकुम। हे यीशु तेरे जैसा बना मुझे, तेरे इस जैसे बात बना को हम मुझे. प्रार्थना में गाते होंगे। நீங்கள் ஜெபத்திலே அதை பாடி இருக்கலாம். तेरे जैसा सोचने का, तेरे जैसा देखने का, तेरे जैसा बर्ताव करने के लिए मुझे सिखा। உம்மை போல பழக, உம்மை போல பேச, உம்மை போல உறவாட என்னை மாற்றும். मैं कितना इस्तेमाल किया जा रहा हूं उससे बढ़कर, எவ்வளவு பயன்படுத்தப்பட்டனோ அதையும் தாண்டி लेकिन तेरे जैसा होने के लिए मुझे सहायता कर। என்னை உம்மை போல மாற எனக்கு உதவி செய்யும். जो जानते हैं मेरे साथ इस 2 लाइन को गाएंगे। அறிந்தவர்கள் இந்த 2 லைனை என்னோடு கூட பாடலாமா? उम्मै पोलाकुम यीशुवे उम्मै पोलाकुम, உள்ளத்தை அன்பால் நீரப்பீனீர் உம்மை போலாக்கும். Make me more like thee, Jesus, make me more like thee. Give me a heart that fill with love and make me more like thee. जो जानते मेरे साथ प्रार्थना के रूप में गाएंगे। Make me more like thee, Jesus, make me more like thee. Give me a heart that fill with love and make me more like thee. Make me more like thee, Jesus, make me more like thee. Give me a heart that fill with love and make me more like thee. आइए हम सिर झुकाएं, தலைகளை தாழ்த்துவோமா? प्रभु कई बातों से हम तुझसे गुस्सा करते हैं। ஆண்டவரே, अनेक காரியங்களை வைத்து உம்மையிலே கோபப்படுகிறோம். उसके चलते हम अपने खुशी को खो बैठते हैं, அது நிமித்தம் எங்களுக்குள்ளே சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். स्वर्गीय स्वभाव को खो बैठते हैं, தெய்வீக ஸ்வபாவங்களை இழக்கிறோம். अन्य लोगों के बारे में सही सोच नहीं पाते हैं। பிறரை குறித்து சரியா எண்ண முடியாதவர்களா இருக்கிறோம். लेकिन तेरे दृष्टिकोण से बातों को देखने के लिए, ஆனால் உம்முடைய கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்க, तेरे दृष्टिकोण से लोगों को देखने के लिए, உம்முடைய கண்ணோட்டத்திலே ஜனங்களை பார்க்க, तेरे दृष्टिकोण से लोगों से बर्ताव करने के लिए, உம்முடைய கண்ணோட்டத்திலே ஜனங்களிடத்திலே பழக इस प्रार्थना का गीत हमारे जीवन में दिखाई पड़ने पाए। இந்த ஜெபத்தினுடைய பாடல் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும்.